ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் IBC தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். காலநிலையானது தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது, மண் சரிவு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் வங்காள விரிகுடாவில் நேற்று தினம் உருவான தாளமுகம் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தாளமுகம் இன்று மாலை அல்லது நாளை அதிகாலை வடக்கு மாகாணத்துக்கு மிக அருகாக நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கனமழை எதிர்வருகின்ற 23ஆம் திகதி வரை தொடர வாய்ப்பிருப்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்கள் இது தொடர்பாக மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் கிழக்கே உருவாகி இருக்கின்ற இந்த தாளமுக்க நகர்வு காரணமாக இன்று இரவு நாளை அதிகாலை வரை மழைகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும், அதாவது முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் மன்னார் தோடு இந்த கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகள் சிலதும் 30 தொடக்கம் 50 மில்லிமீட்டர் மழையை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் இடிமின்னல் நகர்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருப்பது மிக அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 18ஆம் திகதி முதல் இன்று வரை காலப்பகுதிக்குள்ள 2 பேர் உயிரிழந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அனுராதபுரம் மற்றும் கேகாலை மாவட்டங்களில் நீரில் மூழ்கி 2 உயிரிழந்திருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக 16 மாவட்டங்களில் சுமார் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 747 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 152 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மற்றும் வட மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் நாளை அதிகாலை 8:30 மணி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இலங்கைக்கு கிழக்கே நிலை கொண்டிருக்கின்ற குறைந்த மட்ட வளிமண்டல குழப்பம் மேலும் தீவிரமடைந்து தற்போது ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக உருவாக்கி இருப்பதாகவும், இந்த குறைந்த அழுத்த பகுதியானது மேலும் தீவிரமடைந்து இலங்கைக்கு அருகில் மேற்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்கள ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதன் தாக்கத்தால் நாட்டின் பல பகுதிகளிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதோடு நாட்டின் 19 மாவட்டங்களுக்கு அதி உயர் அபாயத்தை குறைக்கும் சிவப்பு எச்சரிக்கையும் 6 மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் அபாயத்தை குறைக்கும் சொம்மஞ்சள் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால்
ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இங்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்கு. இன்னொரு பக்கம் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்ற அமர்வுகளில் பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நாடு முழுவதும் அவசர அனர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளன, அரசாங்கத்திடமிருந்து அவசர வேலை திட்டம் ஒன்று அவசியம் என்கின்றவாறான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அனர்த்த நிலைமைக்கு மத்தியில் அனர்த்த முகாமைத்துவ குழு மூலம் வழங்கப்பட வேண்டிய சேவைகள் அவசரமாக முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மாத்திரை மாவட்டத்தில் நெல்வலா அணைக்கட்டு பிரச்சினை காரணமாக அதிகளவிலான விவசாய வயல் நிலங்கள் சேதமடைய பார்க்கின்றன. தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இந்த அனர்த்த நிலையினால 3 மனித உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருக்கிறார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க நாமும் தயார். கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியினால் ரெட் ஸ்டார் படை போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டங்களுக்கு மேலதிகமாக அரசாங்கத்திடம் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுங்கள். விசேடமாக இந்த அனர்த்த முகாமைத்துவ வேலை திட்டத்துக்கு எமது பங்களிப்பை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் அதிகரிக்கின்ற அனர்த்த நிலைமைக்கு மத்தியில் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை உடனடியாக நாளை காலை இல்லாட்டி இன்றைக்கு தினம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது சார்ந்தான ஒரு சமர்ப்பிப்பு அறிக்கை எங்களுக்கு தேவை என்கின்ற விடயத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கோரி இருக்கிறார். உண்மையில் அனர்த்தம் சார்ந்து அதிகளவிலான கால நிலை செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கின்றது. வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க, பல வீதிகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு வடக்கு பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நேற்று தினம் மாலை பொழுதினில் சொல்லியிருந்தார்கள் பாடசாலைகள் நேற்று நாளில் இயங்கும் என்று சொல்லி. அதே போன்று வழமை போன்று நேற்று நாளில் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் இயங்கும் என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். ஆளுநர் அதில் ஒரு ஐயத்தன்மை இருந்ததனால ஆளுநர் அதை தெளிவுபடுத்தி இருந்தார் நேற்றைய நாளில். ஆகவே இப்படியான பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நேற்று பெய்த அந்த மழையின் காரணத்தினால ஏராளமானோர் இடப்பெயர்வுகளை சந்தித்திருக்கிறார்கள். இதிலும் குறிப்பானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பல பேருடைய வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றது. இதிலும் குறிப்பாக விவசாயிகள் இம்முறையின் தங்களுக்கான நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க போகின்றோமா என்கின்ற ஒரு நிலையில பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மழை காரணமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் விதைத்திருக்கக்கூடிய வயலுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழுந்து இருக்கின்றது. இருப்பினும் காலநிலையானது ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு செலுத்தும். அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அரசு தரப்பில் இந்த எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. அதிகாரிகள் பல அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்து சிந்திக்க வேண்டும். இதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு விடயம், மீனவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற பொழுது மிக அவதானமாக வானிலை அறிக்கையின்படி செல்ல வேண்டும். இன்று காலை 8:30 இந்த மழையினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்குந்தானே கடலுக்கு செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எல்லோருக்கும் மத்தியதாக இருக்கும். ஏனென்றால் மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை கொண்டு நடத்துகின்றதே கூடுதலாக கடல் வளத்தை நம்பி. அந்த கடலுக்கு செல்ல முடியாது என்கின்ற பொழுது எத்தனையோ மீனவர்களுடைய வீடுகள் வறுமை நிலைகள் ஸ்தம்பிதம் அடையக்கூடிய நிலையாக இருக்கு. எது அப்படி இருந்தாலும் அனர்த்தத்தினுடைய எச்சரிக்கைகள் சார்ந்தும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவிப்புகள் சார்ந்தும் சிந்திக்க வேண்டிய, கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.